ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். அன்பே சிவம். நம் இந்தியா உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டின் விதிமுறைகள் பல வகையில் உள்ளது. அதேபோன்று நம் இந்தியாவை சுற்றி பல நாடுகள் உள்ளது. இந்த நாட்டில் முக்கியமாக உணர்ந்து மனிதன் அறிவது 2 நாடுகள். சற்று உணர்ந்து அறியுங்கள். 2 நாட்டின் முதல்வர்கள் தமிழ்நாடு, கேரளா. இவை 2ம் அருகாமையிலே உள்ளது. இந்த அருகாமை 2 நாட்டிலும் இவர்கள் முதல்வர்கள் செய்யும் நன்மைகள் பார்வைக்கு அழகாக இருக்கும். ஆனால் அனைத்தும் ஆபத்துள்ளது. காரணம், தமிழ்நாட்டில் தொழில் வளம் அதிகமாக பெருகி வருவதால் பசுமை இடைவெளிகள் அழிந்து மக்கள் குடியேறி வருகிறார்கள். உணவுப் பொருளுக்காக பசுமை காடுகளை அழித்து அதில் விவசாயம் செய்யப்படுகிறது. அதனால் அங்கிருக்கும் சில கொடிய விலங்குகளும் மிருகங்களும் நாட்டில் நடமாட செயல்படுகிறது. அங்கு வாழும் மக்கள் அனுதினமும் அச்சப்பட்டு வாழ்கிறார்கள். இதில் எத்தனையோ பேர்கள் பலியாகி போகிறார்கள். அதில் 101 தான் நம் டிவி சேனலிலும் வீடியோக்களிலும் வெளிப்படுகிறது. அது மற்ற எல்லாம் கவர்மெண்ட்டும் மறைத்து செயல்படுகிறது. காரணம், அச்சம் ஏற்பட்டால் மக்களுக்கு உணவு அளிக்க முடியாது என்று அவர்களுடைய பரம ரகசியம். அதே போன்று நிகழ்ச்சிகளும் 101 தான் வெளிப்படும். மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் மறைமுகமாகவே பணத்தை முன்வைத்து அவர்கள் அதை மறைமுகமாக செயல்படுகிறார்கள். இதனால் மக்களுடைய பணத்தினால் சரி செய்தாலும் அந்த பணத்தை வாங்கி மக்கள் எந்த நிலையில் செல்கிறார்கள் தெரியுமா? ஆடம்பர நிலையில் சென்று ஆத்மாவின் வேகம் சென்று அவருடைய ஆத்மாவை நிறைவடைய முடியாமல் பல வழியில் அந்த பாவத்தை சுமந்து அவர்கள் இறக்க நேரிடுகிறது. அந்த பாவத்தின் சம்பளம் தீர்க்க வழி இல்லாமல் மீண்டும் பிறவி எடுக்கிறது. அதுபோன்ற நிலையில்தான் இன்று தொழில் வளம் தமிழ்நாட்டில் அதிகம் பெருகி உள்ளது. இவர்கள் வருமானத்தை நோக்கி செல்கிறார்களே தவிர, இன்று இருக்கும் தமிழ்நாட்டில் 10 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். இந்த 10 கோடி மக்கள் அவர்கள் வம்ச தொடரில் பிறக்கும் மக்கள் இன்னும் 20 ஆண்டு காலில் எத்தனை கோடி ஆகும் என்று அவர்கள் கணக்கிட்டால் அவர் சிந்தனைக்கு தெளிவடைஞ்சிருக்கும். ஆனால் அவர் சிந்திப்பதில்லை. காரணம், இன்று இருக்கும் முதல்வர் எடுத்திருக்குள் இன்று 3வது தலைமுறையாக அவர் ஆண்டு வருகிறார். இதுபோன்று எத்தனையோ அமைச்சர்கள் நாம் முதல்வர் ஆகலாம் என்று அவர்கள் மனக்கோட்டை கட்டி கொண்டு அதுக்கேற்ற விதிமுறைகள் அறிந்து கொண்டு வாழ்ந்தார்கள். ஆனால் அவருக்கு இடைவெளி இல்லாமல் இவர்கள் வாழ்வதற்கு காரணம், இவருடைய தந்தை 30 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 30,000த்துக்கு சொத்து வச்சிருந்தார்கள். பிறகு 60,000 சம்பளம் வாங்கும்போது 60,000த்துக்கு சொத்து வச்சிருந்தார்கள். இப்போ இவர் 150 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 150,000 கோடிக்கு சொத்து வச்சிருக்கிறார்கள். இதை அவர்கள் கேட்க யாரும் இல்லை என்று அவர்கள் கணக்கு போகிறார்கள். அதற்கு மேலே ஒருவன் இறைவன் இருப்பதை அவர் மறந்து விட்டார்கள். அது காலம் பதில் சொல்லும். அதே போன்று கேரளாவில் நான் நடைப்பயணம் சென்று பல வழியில் இங்கிருந்து காசியும் அமர்நாத்தும் பல கர்நாடகாவும் நடைப்பயணம் 20 ஆண்டுகளாக சுற்றி பல லீலைகளை உணர்ந்தறிந்த உண்மைகள் கூறுகிறேன். அன்று ஒரு 40 ஆண்டுகள் முன்னாடி 30 ஆண்டுக்கு முன்பு இருந்த பசுமை காடுகள் இன்று கேரளாவில் இல்லை. அனைத்தையும் அழித்து அவர் டீ இலை தோட்டமாக செய்து மக்களுக்கு நன்மை செய்வதாக செய்கிறார்கள். மரத்திலிருந்து காற்று வருவது மனிதனுக்கு நன்மை தருமா, செடியிலிருந்து மனம் வருவது நன்மை தருமா என்று யோசியுங்கள். அதே போன்ற நிலை இன்னும் எத்தனை ஆண்டு காலம் அவர்கள் வாழ்வார்கள்? அந்த இடத்தில் மக்களுக்கு இன்னும் கடுமையாக நோய்கள் பாதிக்க ஏற்படும். இது போன்ற நிலைத்தான். இதே போன்று முக்காலத்திலும் சரி இக்காலத்திலும் சரி, முக்காலத்தில் ஆண்ட அரசன் அன்று கேரளாவில் இல்லை, பல இடத்திலும் உள்ளது. ஆனால் கேரளாவில் சிக்கியுள்ளது. கேரளாவில் அது குடிக்கும் நீர் பாத்திரம் அனைத்துக்குமே தங்கத்தில் வைத்து அந்த அளவுக்கு சேமித்து வைத்து அவன் இறந்தான். அந்த இறந்த பொருள்களை இறைவன் மீண்டும் இக்காலத்திற்கு நல்வழி செய்ய
அதை வெளிப்படுத்தினார். அதை எடுத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நாடுகளில் உள்ள கடனையே அடைத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்யவில்லை. காரணம் என்ன? இவர்களே அதை சிறுக பங்கிட்டு கொண்டார்கள். தமிழ்நாட்டும் கேரளாவும் பங்கிட்டு கொண்டது. இதுதான் உண்மை. இதை மக்கள் நன்கு யோசிக்க வேண்டும். அதே போன்று சென்னையில் பசுமை மரங்களை அழித்து இன்றைக்கி பூங்கா என்று ஒன்று வைத்து அதற்கு 100 ரூபாய் 50 ரூபாய் டிக்கெட் தந்து அது பார்வைக்கு நன்மை அளிப்பதாகவும் இருக்கும். ஆனால் அது ஆபத்து உள்ளது. காரணம், மரத்திலிருந்து காற்று வருமா, செடி கொடியிலிருந்து மாற்று வருமா, பூங்காலிருந்து காற்று வருமா? இது நன்கு யோசியுங்கள். இதனால் மேலும் இவர்கள் செய்யும் ஒவ்வொரு நிலையும் மனிதனுக்கு மேலும் நோய் உற்பத்தி ஆகக்கூடியது தான். இதனால் அவர்களுக்கு வருமானத்தை நோக்கி தான் செல்கிறார்களே தவிர மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு அல்ல. நன்கு யோசித்து நீங்கள் செயல்பட வேண்டும். காரணம், மக்களை நம்பித்தான் அரசு வாழ்கிறது தவிர அரசு நம்பி மக்கள் வாழவில்லை. காரணம், இறைவன் உணர்வில் யார் எங்கு எந்த வேலைக்கு செல்ல வேண்டும் என்று உணர்வில் முழு மனதில் தூண்டப்படுகிறார். அவ்வையில் மனிதன் வாழ்கிறான். இவர்களுக்கு ஏன் இந்த வேலை தந்தார் என்றால் இவர்களெல்லாம் திருந்தி வாழ வேண்டும், அதே மாதிரி திருத்த வேண்டும், மக்களுக்கு நல்வழி ஒழுக்கத்தை காண வேண்டும் என்று. ஆனால் இவர்கள் வாயாடியாக பணத்தை சேமிக்கும் வழியிலேயே எதிர்காலத்தை மக்கள் போன்று சேமிப்பு நிலையில் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையை நன்கு யோசியுங்கள். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.